அம்மா என்றழை. சரி, வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? ஜெயா. என்ன, நான் இன்னைக்கு இப்போ 2 ரிசப்ஷன் என்ன கல்யாண வீடு போய் வரேன். கூரை மாத்த போன பொம்பளையே டக்கண்டு கூரை மாத்திட்டு வந்துட்டா. நாங்கள் வந்து அரை மணித்தியாலமா இருக்கிறோம், இன்னும் வலிக்கிட்டு முடியல. அப்ப நான் சொல்லி கொண்டிருந்தேன், போற கல்யாண வீட்டுல கூட பொம்பளை வலிக்கிட்டு வந்துட்டு என்ன நடக்குதுங்கன்னு யோசிச்சு நான். அம்மா சிலோ என்ன. சரி, ஓகே. இன்றைக்கு அப்போ அம்மாவை வடிவா சாரி எல்லாம் கட்டி வலிக்கிடுத்தி விட்டுருக்கணும். என்ன விசேஷத்துக்காக? பிறந்த நாள். எத்தனையாவது பிறந்த நாள்? 60வது பிறந்த நாள். சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி உங்களோட சாரி கலருக்கு ஏற்ற மாதிரி கேக் எல்லாம் வந்திருக்கு போல இடைக்கு சொல்லி வச்சமே. நன்றி. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வச்சிருங்க கீழே. சரி, அழகாக உங்களுக்காக 60வது பிறந்த நாள் எல்லாம் அடிச்சு வடிவான கேக் கொண்டு வந்திருக்கிறோம். யாரோ இப்படியெல்லாம் அடியுங்கோ, இந்த கலர்ல கொடுங்கோன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்கணும். யாரா இருக்கும்? பிள்ளைகள் தான் செய்யணும். எங்க இருக்கிறாங்க பிள்ளைகள்? லண்டன்ல. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 4 பேர் அங்க இருக்கு, 2 பேர் அங்க, 2 பேர் இங்க. சரி, அப்ப இங்க நிக்கிற பிள்ளைகள் மெனக்கட்டு சாரி எல்லாம் முடித்தி வலிக்கிடுத்தி விட்டு இருக்கிறாங்க. இவே செய்ய மாட்டோம். அவ தொட்ட மகள். சரி, கிட்டத்தட்ட மகள் தானே. இவரே என்ன பிள்ளைகள் எல்லாம் இங்க நிக்கிறாங்க சேர்ந்து எல்லாம் செய்ய, நீங்க லண்டன்ல இருக்கிறாங்கள சொல்றீங்க. என்ன இது 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 பிள்ளையான வேலையெல்லாம் அவைதான் அனுப்பினோம். இவன் செய்ய மாட்டேன். இந்த முறை இவே நாங்கள் ஒரு கைவாக்கு செஞ்சு பாப்போம் செஞ்சுச்சுனமோ இல்ல. சரி, லண்டன்ல இருக்கிற ஆக்களுக்கு என்ன பேர்? ஒரு ஆளுக்கு ஜென்சன், டென்சி. ஒரு மகனும் மகளும் இருக்கணும். இப்ப சரி, 2 பேரும் லண்டன் தான். ஆனா இது லண்டன்ல இருந்து வேற இல்லையே உங்களுக்கு பெருசு. லண்டன்ல இருந்தே வேற இல்லையே. உண்மையிலேயே லண்டன்ல இருந்து இங்க இருந்து வந்திருக்கும். லண்டன்ல இருந்து நீங்க அப்படி சொல்றீங்க. அந்த என்னன்னு சொல்றேன், இங்க இருந்துதான் நாங்க கேக் அடிச்சு கொண்டு வரோம். ஆனா லண்டன்ல இருந்து சொல்லி இருப்போம் அப்படி வாரீங்க. அப்படி ஒரு போதும் இல்லை. அப்படி இல்லவே இல்லையே. சரி, உங்களுக்கு நான் பிறந்த நாள் உங்களோட மகனும் மகளும் எடுத்து வாழ்த்து சொல்லிட்டீனமோ. இப்ப எத்தனை மணிக்கு எடுத்தது? மகன் இப்ப எடுத்து விஷ் பண்ணிட்டார். சரி, பேங்க்ல எதுவும் காசு போட்டு விட்டுட்டீனமோ? பிறந்த நாள் வருது, அம்மா ஏதாவது வேண்டும் கொண்டு. பிறகு ஏன் திருப்ப செய்ய போயிடும்? இது நல்ல கதையா இருக்கு. அனுப்பின மகள் வந்து என்னன்னு சொல்றது, முதல் உடுப்படுங்கோ எல்லாம் வேண்டுங்கோண்டும் காசு அனுப்பி போட்டு திருப்பவும் பரிசு அனுப்பணுமே உங்களுக்கு. அப்படியோ 2 தடவை அனுப்பணுமோ? அப்படியோ இல்ல, ஒருக்கா அனுப்பிட்டபடியா அவவே அனுப்பிடல. அதான் நான் கேட்டேன், நான் பேங்க்ல எதுவும் போட்டுட்டேன். சரி, மகள் காசு போட்டுட்டா? மகன் அனுப்பி இருக்கலாம். மகன் காசு போடாதபடியா மகன் அனுப்பி இருக்கலாம். அப்படி வாரீங்க நீங்க. உங்களுக்கு இன்னொரு பரிசும் இருக்குது. சரியோ? சரி, வாங்குங்க. அழகா உங்களுக்கு ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி வச்சிருக்கிறாங்க. வடிவா இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் வடிவா சாப்பிடட்டாம், நியூட்டெல்லாம் எல்லாம் சாப்பிடட்டாம், நட்ஸ் போட்ட சாக்லேட் எல்லாம் வையுங்கன்னு சொல்லி ஆசையா கொடுத்து விட்டுருக்கணும். சரி, குழந்தை பிள்ளைக்கு, சின்ன பிள்ளைக்கு அனுப்புற மாதிரி எல்லாம் பார்த்து கொடுத்து விட்டுருக்கணும். யாரு கொடுப்பினம்? ஆனா உங்களோட பிள்ளைகள் அனுப்பல. உண்மையாவே உண்மையாதான் சொல்றேன் நான். ஜென்சன் தான். அப்ப மகள் இல்ல. சமாளிக்கிறீங்க இப்ப நைஸா சமாளிக்கிறீங்க. சரி, நான் சொல்றேன், இது லண்டன்ல இருந்தே வேற இல்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். உண்மைக்கும் சொல்றேன், இது இங்க இருந்துதான் கொண்டு வரோம். நாங்க யாழ்ப்பாணம் லவ் சர்ப்ரைஸ்ல இருந்துதான் இந்த கேக் எல்லாம் தூக்கி கொண்டு வரோம். அது வேற, அது ஒரு புறம் இருக்கட்டுக்கு. லண்டன்ல இருந்தார்கள், எனக்கு அங்க இருந்து சொல்ல இல்லை கொண்டே கொடுங்கன்னு சொல்லி. அவையிட்ட இருந்து ஆர்டர் வேற இல்லை. நாங்களா கொண்டு வரதுக்கு அவ்வளவு வசதி இல்லையாம்மா இப்ப. வேற யாரு? வேற யாரா சகோதரங்கள்?
இருக்கணும் தான், எனக்கு என்ன தெரியாது. 60வது பிறந்த நாள் அன்னைக்குல இந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறேன் தம்பி, அது தெரியாது, நான் சொன்னேன். அது என்னன்னு தெரியாம இருக்கும், சொன்னாலும் தெரியாது. இந்த இவையில எல்லாம் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்கள் அது இதுன்னு போட்டு காட்டி கொடுத்து திடீரென்று கொண்டே கொடுங்க. அதான் சரி, இல்லைன்னா இன்னும் எடுத்துருந்தா சொல்லியிருப்பேன், சொல்லியிருப்பேன், அனுப்பியிருப்பேன். அவரும் அனுப்பி இருப்பார். சரி பாருங்க, இதுக்குள்ள இன்னொரு பரிசு இருக்குது. என்ன இருக்கட்டும் பாருங்க. எடுங்க வெளியில. என்ன போட்டு கிடக்கு? அம்மாண்ட படம் போட்டு கிடக்கு. அம்மாண்ட படம் போட்டு கிடக்கு. அதுல வேற என்ன எழுதி கிடக்கு? இனி 60 பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அம்மா அம்மா. சரி, இவ்வளவு புத்திசாலித்தனமா கதைச்ச நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கவே இல்லை. முதலாவதா அந்த கேக் கொடுத்துனாங்கல்ல, கேக்ல என்ன எழுதி கிடக்குன்னு பாருங்க. அம்மா. அம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மாண்ட எழுதி கிடக்கு. அதை முதலே பார்த்திருந்தா நாங்க உங்களை இப்படி குறுக்கு விசாரணை செஞ்சிருக்க தேவையில்லைன்னு. சரி, இன்றைக்கு அம்மாக்காக பிள்ளைகள் அனுப்பி இருக்கணும். எந்த பிள்ளை அனுப்பினது அதுதான் கேள்வி. எவர்தான்? எவர்தான்? ஜென்சன் மகள் இல்லையா? அனுப்பிட்டா, காசு போட்டுட்டா, பிறகு அனுப்புவான்னு சொன்ன நீங்களே. திருப்பவும் அனுப்புவா, இப்ப அவவும் அனுப்பி இருப்பான்னு சொன்னீங்க, மாறிட்டீங்க பாத்தீங்களா இப்படி. சரி, உங்களுக்காக ஒரு வாழ்த்து எழுதி அனுப்பி இருக்கணும். இந்த கிஃப்ட் அனுப்பினாக்கள் நீண்ட ஆயுளோடும் நீங்கா புகழோடும் நிறைந்த மனதோடும் நீடித்த சுகத்தோடும் எப்போதும் சந்தோஷமாக இருக்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா, மாமி, அப்பம்மா வாழ்த்துக்கள் என்று சொல்லி போட்டு. சரியோ? அவர்தான் இல்ல, மகள் டென்சியா, மகன் ஜென்சன், மருமகள் ஜுசிதா, பேரன் ஷஸ்வின் என்று சொல்லி உங்களுக்காக அழகா ஒரு பிறந்தநாள் கார்டும் அனுப்பி இருக்கிறாங்க. தாங்கள் எழுதின மாதிரியே கையால எழுதி கைப்பட எழுதி கொடுங்கன்னு சொல்லி ஆசையா அனுப்பி இருக்கணும். சந்தோஷமா? சந்தோஷமா? எவ்வளவு சந்தோஷம்? அம்மாக்கு சந்தோஷம் தானே. சரி, அந்த சிரிப்பிலையும் அந்த கண்ணிலையுமே அந்த சந்தோஷம் எவ்வளவு இருக்கும்ன்றது விளங்குது. சர்ப்ரைஸா நீங்களா? சர்ப்ரைஸா இருக்கும். நாங்க வந்தது சந்தோஷமா இருக்கும். சரி, பிள்ளைகள் இப்படி செஞ்சதுக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்களோட மகன், மகள், மருமகன், என்ன மருமகள் அவைக்கு நன்றி சொல்லணும். பேர பிள்ளையும் சேர்ந்து இந்த பரிசுகளை அனுப்பி இருக்கிறாங்க. கண் கலங்கி இந்த பரிசுகளை அன்போடு ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அவங்க இந்த இடத்துல இல்லை என்றது மட்டும்தான் அவங்களுக்கு கவலையா இருக்கா. மற்றபடி அம்மாவோட 60வது பிறந்த நாளில் நின்று வாழ்த்த விருப்பம், ஆனால் நாங்கள் வரையிலாமல் போச்சுது. அதால் எங்களோட பரிசு அனுப்புகிறோம் அன்போடு அனுப்பியிருக்கணும். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களோட பிள்ளைகள், மருமகள், பேரப்பிள்ளை சார்பாகவும், இங்கே நிற்கிற பிள்ளைகள் எல்லாரும் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுறோம். அளவே தேவையில்லை, கவலைப்படவே தேவையில்லை. நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிறீங்க. வேண்டிக்கு உங்களுக்கு நல்ல மாதிரி எல்லாமே செய்யணும். என்ன? சரி, இப்போ நாங்கள் சந்தோஷமாக இந்த கேக்கை வெட்டுவோமோ? இப்போ வெட்டுவோமோ இல்லை ஆக்கள் எல்லாம் வர கதிரையெல்லாம் போட்டு கிடக்கு? ஆக்கள் எல்லாம் வந்தோன்னே வெட்டுவோம். என்ன? சரி, அப்போ நாங்கள் இப்போ உங்களுக்காக ஒரு பிறந்தநாள் பாட்டு ஒன்று படித்து போட்டு ஸ்பெஷலாக உங்களோட பேரப்பிள்ளை, மருமகள் சார்பாக ஒரு பாட்டு ஒன்று படித்து போட்டு மருமகள், மகன், மகள், பிள்ளைகள் எல்லாம் சார்பா சரியா வெளிக்கிடணும். ஓகே, சரி. இப்போ கேக்கை வெட்டுவோம்னு சொல்லி இப்போவே பிள்ளைகள் அனுப்பின கேக்கை ஒருக்கா வெட்டுவோம்னு ஆசைப்படுறதால நாங்கள் வெட்டி போட்டு சரியா பிறந்த நாள் பாட்டை பாடுவோம். சரி, வெட்டு. Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Amma, happy birthday to you. சரி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாக மனசார வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு வெளியில கோன் அடிக்கிறாங்க கார்வட்ட இடத்துல. அதனால நாங்க வாகனமும் எடுக்கணும். போயிட்டு வரோம். மனம் நிறைஞ்ச வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம். தேங்க்யூ.